ஒரு ஃபோனை அன்லாக் பண்ண அப்புறம் சொல்லி எடுத்துட்டோம் சொன்னால் நிறைய விதமான லாக் இருக்கு. ஒன்று நம்ம சொல்லுவோம் MDM லாக்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டே MDM லாக், KG லாக்னு சொல்லுவோம், நெட்வொர்க் லாக்னு சொல்லுவோம், ஃபைனான்சியல் லாக் பண்ணது. அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், FRP லாக் சொல்லுவோம், ஸ்க்ரீன் லாக் சொல்லுவோம், iCloud சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விதமான லாக் இருக்கு. நம்ம எல்லாம் இந்த லாக்ங்கிற விஷயமே வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கான யூஸ் பண்ணுற லாக் தான் இது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு MDM லாக், இந்த MDM லாக்னு சொல்லி எடுத்துட்டோம் சொன்னால் அந்த லாக் என்ன, நம்ம யூடியூப்ல ஒரு சும்மா how to unlock MDM லாக் அடிச்சோம்னா நிறைய வீடியோ வரும். நம்ம அந்த வீடியோ பார்த்து நமக்கு இருந்தா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பாக்ஸ் சொல்றீங்க, ISP பின்னோட ஆரிஜின் நம்ம நமக்கு தெரியும், நமக்கு செய்ய தெரியும் சொன்னா பார்த்து தெரிஞ்சு அன்லாக் பண்ணி கொடுத்துரும், எங்க நான் பார்த்து செஞ்சு கொடுத்துடலாம். ஆனா அந்த லொக்கை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த MDM லாக்னு எல்லாம் என்ன, KG லாக்னு எல்லாம் என்ன, அடுத்தது iCloud லாக்னு எல்லாம் என்ன, இந்த லாக் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது, நம்ம நாட்டில் அது லீகலா, இப்போ நம்ம பெரிய இது எப்படி நீங்க MDM லாக் வந்தா இதுல கனெக்ட் பண்ணி ISP பின் அவுட் அடிச்சு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அது பெரிய விஷயம் இல்லை. ஃபேஸ்புக்லாம் பார்க்கும் அந்த லொக்கால வார விளைவை சொல்லி கொடுக்குறோம். அந்த லொக்கை எப்படி அன்லாக் பண்றேன், இப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கோம், நாங்கள் தான் பெஸ்ட்டாக பாட்டி கொடுக்கோம், நிறைய பேர் நிறைய வீடியோ பார்க்கும். ஆனால் அந்த லொக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். KG லாக்னு சொல்றது ஒரு ஃபினான்ஷியல் லாக், லீசிங்ல எடுக்கிற ஃபோன் தான் சொல்லுவோம். நம்ம இப்போ லீசிங்ல ஒருத்தர் ஃபோன் எடுக்க என்ன செய்வார், அவரோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் லீசிங்ல அந்த ஃபோனை கொடுப்பாங்க. இப்போ அந்த ஃபோனை கஸ்டமர் வந்து அவர் லீசிங்ல எடுத்து லீசில் வந்து காசு கட்டாம நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம கிட்ட செய்வார், இந்த ஃபோன் அன்லாக் பண்ணி தாங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே விசாரிக்காம ஒன்றுமே செய்யாம நம்ம டெரெக்டாக அன்லாக் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன வேலை பார்க்கணும். நம்ம இதில் அந்த வேலை நம்ம இல்லீகல் வேலை நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னா அது அவர் வேற ஒரு கம்பெனியில ஃபினான்ஸுக்கு எடுத்து ஃபினான்ஷியல் அவர் காசை கட்டாம வாங்காம செய்திருக்காரு. அந்த ஃபோன் ஒரு கேஸ் ஆயிடுன்னு சொன்னா இப்போ அவர் மிச்ச நாள் பென்ஷனை தெரிந்தாலும் ஃபினான்ஷியல் நம்ம 1 மாதம் 2 மாதம் கட்டாம போட்டு அதை வட்டி எடுப்பாங்க. அதை வட்டி அந்த ஃபோனுக்கு மேலால ஒரு அமௌண்ட் வரும், காசு கட்டாம விட்டாங்கன்னு சொன்னா அது கஸ்டமருக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு தெரியும் அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம அதை லீகலான வழியில் மட்டும் தான் லீகலாக செய்யணும்னு சொன்னா கம்பெனியில் தான் கொண்டு கொடுக்கணும். நம்ம அந்த வேலை எடுக்கவும் தேவை, எடுக்கவும் கூடாது, அந்த வேலை செய்யவும் தேவையில்லை. ஃபினான்ஷியல் எடுக்கும் சொன்னா இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு சொன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பைக் எடுக்கும். இப்போ இந்த பைக் எடுத்து நம்ம ஃபினான்ஸ் காட்டாம அந்த பைக்கை கொண்டு வந்து அந்த பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ளுக்குற நம்பர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம வேற யாருக்கு வித்துட்டோம்னு சொன்னா அதே போல தான் இந்த ஃபோனும் என்ன ஃபினான்ஷியல் எடுத்து வராங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த லொக் அன்லாக் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குரிய அன்லாக்கிங் ஃபைல் எல்லாமே இன்னைக்கு ஃபோனுக்குள்ள தான் இருக்கு. சரிண்ணே, இப்போ FRP லோக்கா இருக்கட்டும், KG லோக்கா இருக்கட்டும், எல்லா ஃபைலுமே வந்து ஸ்டோர் ஆகிறது அந்த ஃபோனுக்குள்ள தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யறோம் சொன்னா இந்த F64 பாக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி ISP பின் அவுட் அடிச்சோ அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த EMMCக்குள்ள தான் எல்லாம் போய் ஸ்டோர். அந்த EMMC கலெக்ட் இதுக்குள்ள போட்டு என்ன செய்யறோம், அந்த லொக்குரிய பார்ட்டிஷன் ஃபைலை மட்டும் போய் என்ன செய்யறோம், எரேஸ் பண்ணிட்டோம் சொன்னா ஓகே, அந்த ஃபோன் வந்து நம்ம திருப்பி பூட் பண்ணோம் சொன்னா நார்மலா லொக் ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக கம்பெனில இருந்து எப்படி வந்திக்கும் அதே மாதிரி நமக்கு வரும். இந்த வேலை தான் நம்ம பார்த்து கொடுக்கும். ஆனால் இதை பண்ணி கொடுத்து இப்போ நமக்கு எப்படியுமே வந்து அந்த ஃபோனுக்குரிய IMEI நம்பர் அந்த ஃபோனோட டீடைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், நம்ம வாங்கின ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கு. இந்த கஸ்டமர் வாங்கின ஃபினான்ஸ் கம்பெனியில் எல்லாமே இருக்கு. ஒருவேளை இவருக்கு வேற சிம்மை போட்டு யூஸ் பண்ணி வாங்கி அந்த ஃபினான்ஸ் கம்பெனியால் இவர் அட்ரஸ் இருக்கும், வேற எல்லா ஐடி ப்ரூஃப் சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஐடி ப்ரூஃப் எடுத்துருப்பாங்க, அவர் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இவர் ஃபோனை கொண்டு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், அன்லாக் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இன்கேஸ் அந்த ஃபோன் கம்பெனியால் வந்து அவர் அட்ரஸுக்கு போனாங்கன்னு சொன்னால் அவர் அட்ரஸில் என்ன செய்வோம், ஃபோனை கண்டு வைப்பாங்க, இவர் சில ஃபோனை வித்துட்டேன்னு சொல்லி. இப்போ ஃபினான்ஷியல் லொக் பண்ண ஃபோனை நீ எப்படி விற்பா, நான் அன்லாக் பண்ணி வித்து எங்கே ஒன்று அன்லாக் பண்ணினா கடைக்கு தான் கூட்டி வரும். இப்போ நம்ம கடைக்கு வந்து யார் அன்லாக் பண்ணி கொடுத்தா நம்ம தான். இப்போ அவங்க போலீஸுக்கு போனான்னு சொன்னால் யார் மாற்று, நம்ம தான் மாற்று. அப்போ இந்த KG லாக் அதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு அன்லாக் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படி அதெல்லாம் இது இல்லை. நம்ம இப்போ என்ன லொக் வருது, நம்ம என்னென்ன லொக் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, நம்ம அதை பார்த்து தான் செய்யணும். இப்போ அன்லாக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு இந்த ஒரு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வரும், ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய் இந்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி கூட வேலை செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு பிறகு வர பிரச்சனையை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே போல தான் இப்போ இந்த ஃபினான்ஸ் லோக்குக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும்னு சொல்லி இல்லை, FRP லோக்குக்கும் வரும். இப்போ FRP லோக்குக்கு ஒரு ஃபோன் கஸ்டமர் கொண்டு வாரான்னு சொன்னாலும் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், அவரோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும். சரி, அப்போ கஸ்டமர் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை தர அந்த ஃபார்மில் அவரோட பேர் இப்போ டீட்டெயில்ஸ் என்ன ரீசனால் வந்து FRP லோக்கு ஆயினிக்கு, இது அவரோட ஃபோன் தானா இல்லை பாக்ஸ் இருக்குதா, இதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், முறையாக அன்லாக் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு வேலை அது கள்ள ஃபோனாக இருந்து வேறு எதுனால ஒரு கேஸில் பட்ட ஃபோனாக இருந்துக்குன்னு சொன்னால் நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபோன் கடையில் இருக்கிற எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஜெயிலுக்கு போகிறது, இந்த கேஸ் மாட்டுறது, வாங்குறது நிறைய பிரச்சனை வரும். அடுத்தது ஒரு ஃபோன் ரிப்பேருக்கு வருதுன்னு சொன்னால் நம்ம சொந்த சிம்மை போடக்கூடாது, நம்ம சிம்மை போட்டாலும் பிரச்சனை வந்துருப்பார். அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், நம்ம கூட கொண்டு வந்து நெட்வொர்க் வருதுன்னு சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்யும், ஃபஸ்ட்டு நம்ம சிம்மை போட்டு பார்ப்போம். சிம்மை போட்டு ஒரு வேலை போலீஸ் அந்த ட்ரேஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் மாட்ட போகிற யாரு, நம்ம அந்த வேலை பார்க்கக்கூடாது. அடுத்த ஸ்க்ரீன் லாக் கொண்டு வருவாங்க, ஸ்க்ரீன் லாக் அன்லாக் பண்ணுறது கொண்டு வந்தாலும் நம்ம 100% நம்ம என்ன செய்யணும், இது அவரோட ஃபோன் தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அன்லாக் பண்ணுறதுக்கு போகணும். இப்போ நம்ம கூட ஃபோன் இருக்கு. இப்போ நம்ம இப்படி இந்த பிரச்சனையில் நம்ம ஸ்ரீலங்கா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ லோயர்ட்ட நான் பேசினேன். இப்போ லோயர்ட்ட பேசின இடத்துல லோயர்ட்ட கேட்ட இடத்துல லோயர் சொன்னாருன்னு அன்லாக் பண்ண வாராங்கன்னு சொன்னேன். இப்போ ஏன் சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் போய் வார எல்லாருடையுமே வந்து பொக்ஸாக மாட்டிக்கும், பொக்ஸ் இருக்க மாட்டேன், பில் இருக்க மாட்டேன். ஏன் சொன்னால் செகண்ட்ஸில் வாங்கிருப்பாங்க, செகண்ட்ஸில் வாங்கிறவங்க பொக்ஸும் இருக்க மாட்டேன், பில்லும் இருக்க மாட்டேன், ஃபோன் மட்டும் தான் வாங்கிருப்பாங்க. அது அவங்களோட ஃபோனாகவே இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம என்ன செய்யணும்னா வாரவங்கள்ட்ட
இடது கையோட ஃபிங்கர் பிரிண்ட், அவங்களோட பேர், அட்ரஸ், ஐடி, ஃபோட்டோ காப்பி, அடுத்து அவங்களோட ரியல் ஃபோட்டோ ஒன்று, இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுக்கணும். இவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம அன்லாக் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம அன்லாக் பண்ணி அது கள்ள ஃபோனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கோர்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு தான் வரும். நம்மளோட ப்ரூஃப் இருக்கணும். வரும் இது நமக்கு வரமாட்டேன்னு சொல்லி இல்லை, வரலாம். நம்ம அதை ஒரு எதாச்சும் வரைக்கும் ஒருவேளை ஒரு கள்ள ஃபோனை ஒருத்தன் உண்மையாக ஒரு கள்ள ஃபோனை தான் கொண்டு வரான்னு சொன்னால் நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்கக்குள்ளே என்ன செஞ்சிடுவான், பாரான்னு சொல்லிட்டு போய்த்துருவான். அந்த பிஸ்னஸ் இல்லாட்டி நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அதை அப்படியே ஓகேன்னு சொல்லி விட்டுறணும். நம்ம இல்லை பிரச்சனை இல்லை, எப்படி லோக்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனை வரும். சரி, இப்போ இது பாருங்க, தைரியமான அன்லாக்கிங் சாஃப்ட்வேர் நான் லாகிங் பண்ணுறேன். லாகின் பண்ணக்குள்ளேயே இங்கே பாருங்கள் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டு இதில் என்ன இதை ரீட் பண்ணி இதை ஒருத்தருமே ரீட் பண்ணுற இமெயில் ஒன்று செய்கிற இல்லை, எக்ஸப்ட் எக்ரி அடிச்சுட்டு போய்த்துறேன். இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இல்லீகலான ஃபோன், இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி பொறுப்பு இல்லை. சொன்னால் அதிலே சொல்லுங்க, எனக்கு தெரியும் லொக் உடைக்கிறது வாங்குறது எல்லாமே இல்லீகலான வேலை, இல்லீகலான வேலை. லீகலாகவும் செய்யலாம், இல்லீகல் வேலையும் பார்க்கலாம் நம்ம இந்த டூலை வச்சு. அப்போ இதில் முன்னுக்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, நோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், டு டோன்ட் யூஸ் சாஃப்ட்வேர் இன் கேஸ் ஆஃப் லாஸ்ட் ஃபோன் இன்ஸ்டால்மெண்ட். கள்ள ஃபோன், லாஸ்ட் மூடில் வந்த ஃபோன்லாம் இதில் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ரீட் பண்ண இதெல்லாம் நிறைய பிரச்சனை, ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு இஷ்யூ வரும். இந்த மாதிரி நம்ம பார்த்து செய்யணும். சரி, நம்ம எல்லாம் ஓகே இதை ரீட் பண்ணிட்டு தான் எக்ரி பண்ணுறோம். நம்ம எக்ரி பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே, கள்ள ஃபோன் இல்லை, நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு தான் எக்ரி கொடுத்தா தான் சாஃப்ட்வேரை ஓப்பன் ஆகி வரும். பண்ணிங்களா? அந்த சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துருக்காங்க இதில் லீகலாகவும் செய்யலாம், இல்லீகலாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு. பார்க்க போகிற விஷயம், இப்போ இந்த அன்லாக் டூலில் வந்து இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் பாருங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபங்க்ஷன் சப்போர்ட் ஃபார் யூஸ் அண்டர் ஒரிஜினல் ஓனர் we don't take responsibility for stolen and lost devices. இதுலேயும் போட்டாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு முதல் நம்ம அன்லாக் டூலில் செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் ஐஃபோன் 6s இருந்து ஐஃபோன் X வரைக்கும் பாஸ்கோட் பைபாஸ் பண்ணணும். பாஸ்கோட் பைபாஸ்ன்னு சொல்கிறது ஸ்க்ரீன் லாக்கில் இருக்குது. இந்த மாதிரி அன்அவைலபிள்னு சொல்லி வரும், ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கிறது பாஸ்கோட் பைபாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதை ஃபார்மட் பண்ணி சொன்னால் நம்ம அதை வேறு டூலில் தான் செய்யணும். அன்லாக் டூலில் நமக்கு செய்யலாம். இந்த பாஸ்கோட் டிசேபிளில் வர ஃபோனை ஐஃபோன் 6s இருந்து X வரைக்கும் செய்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்தீங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கிற A12 CPU, A12 இருந்து A13 வரும். அதாவது இப்போ ஐஃபோன் XR இருந்து 11 Pro Max வரைக்கும் பாஸ்கோடில் இருந்துக்குன்னு சொன்னால், பாஸ்கோட் லோக்கில் இருந்துக்குன்னு சொன்னால் நமக்கு இதில் பைபாஸ் பண்ணலாம். அடுத்து பாஸ்கோட் லோக்லையும் அடுத்த இது கொடுத்துருக்காங்க, சரி iOS வேர்ஷன். அந்த வேர்ஷனுக்குள்ளே நம்ம இருக்கும் சொன்னால் நம்ம இதில் பைபாஸ் பண்ணி எடுக்கலாம், வித் சிம்மோட வேலை செய்யும். பாருங்க, சரி MDSK12 XR, XS, XS Max, 11 Pro, 11 Pro Max, SC2, அதே போல் iPad 8, 9, Air3, Mini 5 இவ்வளவு இப்போ சப்போர்ட் ஆகுது. இப்போ நமக்கு இருக்கு, நம்ம ஆல்ரெடி ஒரு 11 செஞ்சிடும். இது ஒரு ஐஃபோன் XS. இப்போ ஐஃபோன் XS பார்த்தோம்னா ஐஃபோன் XSல சப்போர்ட் தரிக்கும். நம்மளோட iOS வந்து இந்த இதுக்குள்ளே சப்போர்ட்டில் இருக்கணும், சரி தானே. இது லேட்டஸ்ட் iOS 18.7.9 தரி இந்த iOS version. இப்போ நம்ம இதை செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நமக்கு இதில் பூட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும். தரிக்கிறேன் Pico 2. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதை அன்லாக் பண்ணலாம். இந்த டூல் வந்து எக்ஸ்ட்ரா வேணும், நமக்கு இதை வாங்கலாம். இதை வாங்கி நமக்கு இதில் ஃபைலை போட்டு நம்ம இதை ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணி இதில் பவர் ஆன் மூடை வந்து நம்ம மாற்றும். எப்படின்னு சொன்னால் தானே இப்போ நேரத்தில் நமக்கு ஐஃபோன் 6s வந்து X வரைக்கும் அன்லாக் பண்ணலாம் தானே, அதெல்லாம் வந்து ஈஸியாக என்ன செய்யலாம் சொன்னால் இதில் எந்த தானே பவர் ஆன் டிஎஃப்னு சொல்லிருக்கு. இந்த பவர் ஆன் DFU வந்து இந்த அன்லாக் டூலே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை DFU மூடில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பவர் ஆன் DFU மூட கொடுத்தோம்னு சொன்னால் இதில் கேங்ஸ்டர், அன்லாக் 1, அன்லாக் 2 இந்த மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இல்லை, தானே. இந்த XRக்கு மேலே வர மொபைலுக்குலாம் அந்த இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. பவர் ஆன் DFU வந்து இந்த ஆப்ஷன் இதில் இல்லை. இதில் இல்லாததால தான் நம்ம என்ன செய்யணும்னா அடிஷனலாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம பவர் ஆன் DFU வந்து ஒன் பண்ணிட்டு இதில் ரேம் டிஸ்கை பூட் பண்ணுறோம். சரியா? இப்போ அதை பூட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மாடல் இப்போ ஒரு ஐஃபோன் XS. இப்போ ஐஃபோன் XS சொன்னால் இதில் iOS வேர்ஷனை பார்க்கணும். iOS வேர்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கேன். iOS வேர்ஷனை பார்க்குறது இப்போ டிசேபிள் இருக்கு ஃபோன். இப்போ இந்த ஃபோன் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன் தான் இது. இப்போ நான் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு முதல் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இவர் IMEI நம்பர் இருக்குது, இதில் பாக்ஸும் வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு iCloud தெரியும். இது அவங்க பிள்ளை அவங்க யாரோ ரோங்க பாஸ்வேர்டு அடிச்சு இது வந்து லோக் ஆகிட்டு ஃபோன் வந்து அன்அவைலபிள் ஆகிட்டு. இப்போ ஃபார்மட் பண்ணினா உங்களுக்கு iCloud லாக் இருக்கும். iCloud லாக் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஃபோர்கட் ஆகிட்டு iCloud லாக் தெரியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை அன்லாக் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை அன்லாக் பண்ண அப்புறம் சொன்னால்